Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 14 cos x minus sin x by 1 plus sin 2x. Okay. Question எடுத்து எழுதிக்கலாம். cos x minus sin x by 1 plus sin 2x. ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், இங்கே இருக்கல 1, இதுக்கு பதிலாக நம்ம ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்னது? எல்லாமே காசு சைனில் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம் 1க்கு பதிலாக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், sin 2x இருக்கு இல்லையா, நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, sin 2a which is equal to என்னது 2 sin a cos a. இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் தான் இந்த டினாமினேட்டரில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், cos x மைனஸ் sin x அப்படியே தான் இருக்குது, நியூமரேட்டரை டிஸ்டர்ப் பண்ணல. சரியா? டினாமினேட்டரில் 1க்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டான்னு எழுத போகிறோம். பட் இங்கே வந்து எல்லாமே எப்படி இருக்குது? வேரியபிள் எக்ஸ் நமக்கு. ஸோ நம்ம காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இந்த ப்ளஸ் சைன் 2xக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? சைன் 2a வந்து நமக்கு 2 sin a cos a தெரியும். ஸோ இங்கே ஏன்னு எழுத முடியாது, என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ 2 sin a ஏக்கு பதிலாக எக்ஸு இன்ட்டு காஸ் எக்ஸு அப்படின்னு எழுதுகிறோம். புரியுதாப்பா? இப்போ இதுலேயும் பாருங்கள், இங்கே வந்து காஸ் எக்ஸை வந்து ஏன்னு நினச்சிக்கோங்க, சைன் எக்ஸை வந்து பின்னு நினச்சிக்கோங்க. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி இருக்கா? இப்போ இது என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் which is equal to a squared plus b squared plus 2 into ab. இது நமக்கு தெரியும் இல்லையா, a plus b whole squared ஃபார்முலா தான் என்னது? a squared plus b squared plus 2ab. ஸோ அதே ஃபார்முலா இங்கே இருக்கா இது? பட் ஏக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்குது. இப்போ எப்படி எழுதலாம்? காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு பை a plus b whole squared. அப்போ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இந்த ஃபார்முலாவுக்கு இது இருக்கிறதுனால a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்குது. கிளியரா? ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்துருக்க சம்மு இது. ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சரியா? இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக. இப்போது லெட் ஐ விச் இஸ் ஈக்குவல்னு எழுதிக்கோங்க. let I which is equal to ஐன்னு எழுதிட்டாலே இன்டகிரேஷன் போட்டணும். cos x minus sin x by cos x plus sin x whole square dx. with respect to x தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். கிளியராக புரியுதாப்பா இது? இதில் பாருங்கள், இந்த காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக டி அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும்? இப்போ டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்னு வந்துருமா? இங்கே சப்ஸ்டியூஷன் போட்டால் என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இந்த டி அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் நமக்கு? டிடி பை டிஎக்ஸ்னு கிடச்சிருமா இங்கே? விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்கள். வி நோ தட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் சைன் எக்ஸ் வருமா? அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன வரும்? காஸ் எக்ஸ்னு வந்துருமா? ஓகேவா? இப்போ இங்கே என்னாகும்? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு மைனஸ் சைன் எக்ஸ் வரும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும். புரியுதாப்பா? இப்போ நல்லா பாருங்கள், காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? டி போடுறோம். அப்போ இது டி ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா டினாமினேட்டரில்? அப்போது இங்கே பாருங்கள், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறது அப்படின்றது தான் நமக்கு கொஷின். இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்னு கிடைக்குது.
இந்த cos x மைனஸ் sin x இருக்குது பாருங்க இங்கே cos x மைனஸ் sin x ஓகேவா. இப்போ இந்த dxையும் நம்ம என்ன பண்ணலாம், dx இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக இந்த dxையும் நம்ம இந்த சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும் நமக்கு dt which is equal to cos x முன்னாடி போட்டுக்கோங்க, sin x பின்னாடி போட்டுக்கோங்க. cos x மைனஸ் sin x இந்த dx இந்த சைட்லேருந்து இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் சரியா. அப்போது நல்லா பாருங்கள், டீக்கு பதில் அதாவது cos x ப்ளஸ் sin xக்கு பதிலாக நான் t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது cos x மைனஸ் sin x dxக்கு பதிலாக என்ன போடணும், நம்ம dt போடணும். இதுக்கு பதிலாக என்ன போடணும், dt அப்படின்னு போடணும். புரியுதா? இப்போ சொல்லுங்கள், பை என்ன ஆகிடும் இப்போது I which is equal to integral இந்த cos x மைனஸ் sin x dxக்கு பதிலாக dt வந்துடும் by cos x plus sin x பதிலாக t வருது, அப்போ t ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். புரியுதா? இது வரைக்கும் கிளியராக புரியுதாப்பா? இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம், அவ்வளோதான். ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral எந்த ஃபார்முலா இருக்குது, இன்டகிரல் 1/t ஸ்கொயரை நம்ம வந்து t பவர் மைனஸ் 2 எழுதலாமா. டினாமினேட்டரில் பவரில் ப்ளஸில் இருக்குது, ஸோ மேலே போகும்போது எப்படி ஆகிடும், t பவர் மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும் சரியா. இந்த dt தான் இங்கே இருக்குது. ஸோ இன்டகிரல் t பவர் மைனஸ் 2 dt அப்படின்னு இருக்குது ஓகேவா. இது என்ன ஃபார்மில் இருக்குது, இன்டகிரல் x பவர் n dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா x பவர் n + 1/n + 1 + c அப்படின்னு எழுதுவோம் ஓகேவா. இப்போ சொல்லுங்கள், இது எப்படி எழுதலாம், t பவர் மைனஸ் 2 + 1/-2 + 1 + c. இப்போ என்ன ஆகும் நமக்கு, t பவர் -2 + 1 என்னது -1 கரெக்டா. ₹2 கடன், ₹1 கையில் கொடுத்துட்டோன்னா ₹1 கடன் ஓகேவா, by -1 + c. இதான் I கிடச்சிருக்கு நமக்கு ஓகேவா. அகெயின் இதை நம்ம எப்படி எழுதலாம், which is equal to இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா எப்படி போகும், மைனஸ் t பவர் -1 + c அப்படின்னு போகும் கரெக்டா. இங்கே டீன்றது யார், எதுக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், cos x ப்ளஸ் sin x பதிலாக தான் t அப்படின்னு சப்ஸ்டியூஷன் போட்டிருக்கோம் ஓகேவா. சொல்லுங்கள், which is equal to மைனஸ் இந்த வந்து t பவர் -1 நம்ம வந்து 1/t அப்படின்னு எழுதிக்கலாம் கரெக்டாப்பா, ப்ளஸ் c. இப்போது tக்கு பதிலாக என்ன போட போகிறோம், cos x ப்ளஸ் sin xன்னு எழுத போகிறோம். therefore I which is equal to -1/cos x ப்ளஸ் sin x ப்ளஸ் c. கிளியராக புரியுதா இது? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவாப்பா.